வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 2 கப் அளவுக்கு, அதாவது 400 கிராம் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வந்து வெந்து குழஞ்சிடக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாதம் வந்து வேக வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே வந்து கலந்து விட்டுறாதீங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கழித்து இது வந்து லைட்டாக செட் ஆனதும் நாம் இது வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக வர்ற மாதிரி இது வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள தண்ணி வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நாம் இது வந்து வேக வைக்கணும். பாருங்கள், இதில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு இப்போ இது வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ இது வந்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சில்லி பேஸ்ட் பண்ணுறதுக்காக வத்தலை வந்து நான் 1/2 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் 8 போல் பீன்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துடலாம். நான் வந்து சிகப்பு கலர் அதுக்கப்புறமா மஞ்சள் கலரில் உள்ள குடமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் அவைலபிளோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டீஸ்பூன் வினிகர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது வந்து 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாச்சுன்னு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.